இன்னைக்கு Thursday ஈவினிங். சாமிக்கு படைக்கிறதுக்கு ஏதாவது ஸ்வீட்டா செய்யலான்னு அப்படியே YouTubeல பார்த்துட்டே இருக்கப்ப, இந்த ரவா பாயாசம் கண்ல பட்டது. சிம்பிளா இருக்கே ட்ரை பண்ணலான்னு தான் பண்ணியிருந்தேன். ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய்யி, 1/2 கப் வந்து ரவை சேர்த்துட்டு லைட்டா வறுத்ததுக்கப்புறம், 1 கப் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். லைட்டா ரவை வெந்து வந்ததுக்கப்புறமா 1/2 லிட்டர் பால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கிண்டுங்க. இல்லாட்டி கட்டி பிடிச்சிரும். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கிண்டுனதுக்கப்புறம் ரவை நல்லா வெந்து வரும். அந்த ஸ்டேஜ்ல வந்து சர்க்கரை 1 கப் வந்து சேருங்க. ஃபர்ஸ்ட்டே சேர்த்தீங்க அப்படின்னா, ரவை வந்து வேகறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிரும். 1 கப் சர்க்கரைங்கிறது எங்களுக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஸோ நீங்க 3/4 கப் சேருங்க. அது கரெக்ட்டா இருக்கும். அப்புறம் வந்து தாளிப்பு நெய்யில வந்து பாதாம் தான் என்ட்ட இருந்தது. அத வந்து தாளிச்சு கொட்டிட்டேன். உங்கள்ட்ட வேற என்ன நட்ஸ் இருந்தாலும் அத நீங்க சேர்த்துட்டு, லாஸ்ட்டா கொஞ்சமா அதில நெய் விட்டு இறக்கிட்டேன். நல்லாவே இருந்தது. இனிப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கணும். சைட்ல டீ போட்டு குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் தான் விளக்கேத்தி சாமி கும்பிட்டேன். எப்பவுமே வெறும் வயித்துல போய் ஏத்த மாட்டேன். ஃபுட் அந்த மாரி ஐட்டங்கள தவிர டீ, பாலு அந்த மாரி ஏதாவது குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் தான் விளக்கேத்துவேன். அப்புறம் வந்து அதில என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் நான் போய் டின்னர் சாப்பிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம்.